வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பரான மருந்து கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு பசியே எடுக்காது, குழந்தைங்களுக்கு வயிறு உப்பசமாகவே இருக்கும், அதாவது பெருசான மாதிரியே இருக்கும், கேஸ் ட்ரபிள் இருக்கும், அடிக்கடி வாமிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மோஷன் போகிறது, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கும் நல்லா பசி எடுக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கான ஒரு மருந்து கஞ்சி ரெசிபி டக்குன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கான இந்த சூப்பரான வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கான மருந்து கஞ்சி செய்கிறதுக்கு சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு 2 ஸ்பூன் நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஆனால் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் கஞ்சி நல்லா வரும். இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு அரிசி நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்மூத்தான கஞ்சியாக கிடைக்கும் இந்த மருந்து கஞ்சி. இதில் சேர்த்துருக்கிற மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, ஓமம் எல்லாமே குழந்தைங்களுடைய வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் செய்யும். இப்போ கஞ்சி நல்லா ஸ்மூத்தாக நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை நீங்கள் காலையில் டே டைமில் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மருந்து கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.